கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. சரி, சென்னை மாகாண சபையின் செயலாளரா இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. சென்னை மாகாண சபையின் செயலாளரா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப இதுல முக்கியமா என்னன்னா தலைவர் தெரிஞ்சுக்கணும். சென்னை மாகாண சபை முதல் தலைவர் ரங்கையா. இவர் தலைவர் ஓகேங்களா. இவர் வந்து தலைவர் ரங்கா. நம்ம கேங்கோட தலைவர் ரங்கா ஓகேங்களா. நம்ம கேங்கோட தலைவர் யாரு? ரங்கையா. ஒரு தலைவர் ஓகேங்களா. நம்மளுடைய ஆனந்த சாரு தான் செயலாளர். சார் எப்பவுமே செயல்படுவாரு. செயலாளர் சாரு தான் செயலாளர் ஓகேங்களா. அப்ப ஆனந்த சாரு தான் ஓகேங்களா. சென்னை மாகாண சபை எப்ப தொடங்கப்பட்டது? உங்களுக்கான கொஸ்டின் இதை சொல்லுங்க. நான் ரைட் பண்ணது ரைட்டா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. 1884 தான் சென்னை மாகாண சபை. இதோடைய கோரிக்கையில தான் பிற்காலத்துல உருவாக்கப்பட்ட ஐநா இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கோரிக்கைகளாகவும் ஆனது ஓகேங்களா. சரி ஓகே. நம்மளுடைய தலைவர்னா பி ரங்கையா. இது முக்கியமான தலைவர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் செயலாளர் ஆனந்த சார். இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னை மாகாண சபை கூற்றுகளை ஆராயுங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய போறோம். சம்புவராயர்கள் பாலாறு பகுதியில் ராஜ கம்பீர ராஜ்யம் என்ற அரசை படை வீட்டையும் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர். சம்புவராயர்கள் சிற்றரசர் ராஜநாராயண சம்புவராயரை குமார கம்மனா வெற்றி பெற்றதும் முடிவுக்கு கொண்டு வந்தது. இரண்டு கூற்றுகளும் மிக சரியான கூற்று ஓகேங்களா. இரண்டு கூற்றுகளும் மிக சரியான கூற்றுகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. 800 சேர்ந்த மானூர் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கல்வெட்டுகளில் கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. யாருடைய கிராம நிர்வாகத்தை பத்தி கொடுக்குறது? மானூர் கல்வெட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோயர்களுடைய கல்வெட்டை பத்தி குறிப்பிடுது ஓகேங்களா. சோயர்களுடைய கல்வெட்டை பத்தி மானூர் கல்வெட்டு குறிப்பிடுது ஓகேங்களா. நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்தாரர்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தாங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு வந்தோம்னா நம்மளுடைய சாந்தர்களை தான் அந்த சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க ஓகேங்களா. முதல் விவசாய கிளர்ச்சி சாந்தலர் கிளர்ச்சி ஓகேங்களா. அந்த சாந்தலர்களை தான் என்னது பாத்தீங்கன்னா விரட்டப்படுது. சாந்தல்ல வந்து நம்மள யார் இருப்பாங்க? கண்ணோ சித்து இவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க ஓகேங்களா. சாந்தர்கள். அப்புறம் பீர் சிங் இவங்க எல்லாம் தலைமையில என்ன பண்ணா சாந்தர் கிளர்ச்சி நடந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சாந்தர்களுக்கு பீர் சிங்னா பீர் அடிச்சுட்டு சாந்தமாயிட்டாராம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லை கோடு யாருடைய தலைமையில வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராட்கிளிப் அப்படி சொல்லுவாங்க. ராட்கிளிப் தான் கிளிப் போட்டு எல்லையை உருவாக்கி இருப்பாரு. இந்தியா ராட்கிளிப் பிரவுன். சர் சிரியல் ராட்கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் நேம் சர் சிரியல் ராட்கிளிப் பிரவுன் என்பவர் தான். அவருடைய தலைமையில தான் இந்தியாவோட எல்லை கோடு அது தற்போது கட்டுப்பாடு கோடு என்று அழைக்கப்படுது. சரி, அதே சீனாவுக்கும் இந்தியாவுக்குள்ள எல்லை கோடு என்னது? மக்மோகன் அப்படி எல்லை கோடுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க. நம்மளுடைய கட்டபொம்மன் அவரது தம்பி இருவரையும் பாணர்மேனரிடம் ஒப்படைத்தவர் யாரு? கட்டபொம்மன் அவருடைய இந்த தம்பியும் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்த அந்த எட்டப்பன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய ரகுநாத தொண்டைமான். விஜய ரகுமான் களப்புறு காலில் பதுங்கியிருந்த நம்மளுடைய கட்டபொம்மனுடைய நம்மளுடைய அவருடைய தம்பிகளையும் காட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய விஜய ரகுநாத தொண்டைமான் தான் காட்டி கொடுத்திருப்பாரு. சரி, யார் இந்த ராமலிங்கனர்? யாரா ஞாபகங்களா? அதாவது நம்ம கட்டபொம்மனுடைய அரண்மனை ரகசியங்களை வந்து பாணர்மேனுக்கு அறிவித்தவர் யார்? மேஜர் பாணர்மேனுக்கு அறிவித்தது யாருன்னா இந்த ராமலிங்கனர் தான் ஓகேங்களா. ராமலிங்கனர் அதை ஞாபகம் வச்சுங்க. ரகசியங்களை தெரிவித்தவர் அவர் தான். அதனாலதான் கோட்டைக்குள்ள ஈஸியா பாணர்மேன் வந்து இவங்களை வந்து பிடிக்க ட்ரை பண்ணியிருந்தாரு ஓகேங்களா. நம்மளுடைய கோட்டை ரகசியங்களை சொன்னது ராமலிங்கனர். சட்டம் மறுப்பு என்ற புத்தகத்தை ஓகேங்களா யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஜான் ரஸ்கின் ஓகேங்களா. சாரி, தாரோ. சட்டம் மறுப்பு அப்படின்ற புத்தகத்தை எழுதினது யாருன்னா நம்மளுடைய தாரோ. சட்டம் மறுப்பு யாராவது உங்களுக்கு தராங்கன்னா போதும் மறுக்கணும். வேணாம் சார் வேணாம்னு மறுக்கணும். அப்ப சட்டம் மறுப்பு யாரு மறுக்கணும்? டிஸ்ஓபே சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் என்ற நூலை எழுதினது யாருன்னா தாரோ. டால்ஸ்டாய் என்னன்னா கடவுளின் அரசாங்கம் உன்னிடத்தில் உள்ளது ஓகேங்களா. டால்ஸ்டாய் பசங்களுக்கு எல்லாம் டால்ஸ் டாய்ஸ் இப்படிலாம் என்னது? பொம்மை தான் கடவுள் ஓகேங்களா. நாம எல்லாமே என்னது? கடவுளின் பொம்மைகள். அப்ப என்னது? கடவுளின் அரசாங்கம் உன்னடத்தில் உள்ளதுன்னு சொல்லுது யாருன்னு பார்த்தோன்னா
டால்ஸ்டாய். ஜான் ரஸ்கின் என்னன்னா unto this last. நம்ம ரஸ்க் எடுத்து சாப்பிடும் போது என்ன சொல்லலாம், இது ஆமா லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். unto this last ரஸ்கின் உருவாக்குறது. ஓகேங்களா. கிஸ்மஸ் காந்தி யாரு தெரியுமா? காந்தி ஒப்பந்தம். நம்ம காந்தி வந்து தென்னாப்பிரிக்கா செல்லும் போது காந்திக்கும் கிஸ்மஸ் அவருக்கும் 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தத்தை இருக்கும். நம்ம இந்திய தொழிலாளர்களை மீட்டு தலைவரியை நீக்கிறதுக்காக, அந்த தென்னாப்பிரிக்க இந்தியர்களை நீக்கிறதுக்காக கிஸ்மஸ் காந்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தென்னாப்பிரிக்கல் எந்த ரயில் நிலையத்தின் போது, சரி ரயில் நிலையத்தில் எங்க வந்து அவர் எந்த ரயில் நிலையத்துல நம்ம வலுக்கட்டியமா காந்தி வந்து இறக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப வலுக்கட்டியமா எப்படின்னா மரிச்சு தானே இறங்கிருப்பாரு. யார் மரிச்சிருக்கீங்கன்னா பீட்டர்னு ஒருத்தர் மரிச்சிருக்காங்க. அதனால இது பேர் என்னது, பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்னு ஞாபகம். காந்தி வந்து வலுக்கட்டியமா எங்க மரிச்சு இறக்கப்பட்டாங்க, பீட்டர் மாரிட்ஸ்பர்க். பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படி மரிச்சு இறங்குறது. பீட்டர் தான் ஒருத்தனா மரிச்சு முதன்மையில. சரி டிரான்ஸ்வாலிஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தலைவரி இந்தியர்களுக்கு இருந்தாங்கல்ல தென்னாப்பிரிக்கால கொத்தடிமையாக, அந்த இந்திய விவசாயிகளுக்கு பார்த்தோன்னா டிரான்ஸ்வாலிஸ் என்ற பகுதியில தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் போராட்டத்துக்கு போனாரு. சரி எங்க இருந்து எங்க போனாருன்னா டர்பன் டு பிரிட்டேரியாவுக்கு போயிருந்தாரு நம்ம காந்தி. இதுல இடையில தான் என்னது, இந்த பீட்டர்ஸ் மரிஸ்பர்க்ல காந்தி வலுக்கட்டியமா இறக்கப்பட்டு, ஒரு கருப்பா இருக்க நீலாம் வந்து வெள்ளையர்கள் பயணம் செய்யற முதன்மை பட்டியல முதல் தர பட்டியல பயணம் செய்யறான்னு இறக்கப்பட்டாங்க. ஆனா பிற்காலத்துல மன்னிப்பு கேட்டு அங்கேயே என்னது கல்வெட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு காந்தி தலைமையில. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கூற்று, நல்லா கவனிக்கலாம். தீன் காதியா முறையை எதிர்த்து போராடி வருகை தருமாறு காந்தியடியை கேட்டுக்கொண்டது யாருன்னா ராஜ்குமார் சுக்லா தான். ரொம்ப ரைட்டு. சாம்ரான் சத்தியகிரகத்துல தான் என்னது முதலா ஒரு ஒத்துழைப்பு இயக்கத்தை நாடே கடைப்பிடின்னு சொல்லிட்டு காந்தி கூறினாரு. இது 2 கூற்றுமே சரி. இந்த கூட்டத்துலதான் பார்த்தோன்னா நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாந்தும் அப்புறம் பிரேக் ரிஷோர் பிரசாந்த் எப்படி சொல்லி 2 பேரும் பார்த்தோன்னா இதுல வந்து பார்த்தோன்னா காந்திக்கு உறுதுணையாவும் இருந்திருப்பாங்க. 2மே சரி இதுல. ஓகேங்களா. கூட்டு 2மே சரி. 1919 ஆங்கிலேயர் அரசை இந்தியாவில் 1919 ஆங்கில அரசு இந்தியாவில் இயற்றிய ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் சொன்னது யாருன்னா நம்ம காந்தி. காந்தி கருப்பா இருப்பாரு. ஸோ அவர் சட்டத்தை என்ன சொல்ற, கருப்பு சட்டம்னு சொல்லியிருப்பாரு. ஒரு சட்டத்தை, அந்த சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ரவுலட் சட்டம் தான் சொல்லியிருப்பாரு. ஏன் சார் அதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து யாரை வேணாலும் என்னது விசாரணை என்று கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிருக்கும் போது என்னது யாரை வேணாலும் கைது செய்யலாம். இது ஒரு கருப்பு சட்டம் மாதிரி இருந்து காந்தி கலாச்சிருப்பாரு. ஓகேங்களா. 1924 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் டேஸில் உருவாக்கப்பட்டது. இந்துஸ்தானா 1924 கான்பூர். 24 கான்பூர். அதே 1924 வந்து பார்த்தோன்னா பெல்கம் ஐஎன்சில வந்து நம்மளுடைய காந்தி தலைமை தாங்கின முதல் ஐஎன்சி, அதுவும் ஒரே ஐஎன்சி பார்த்தோன்னா பெல்கம்ல. அது 25 கான்பூர்ல நடந்திருக்கும். அதுல வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சரோஜினி நாயுடு வந்து பார்த்தோன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. சரோஜினி நாயுடு என்ன பண்ணியிருப்பாங்க, தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1924 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் கான்பூர். தமிழ் மொழி வாழ்த்து பாடலை எந்த நூலிலிருந்து கெடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனோமணியத்தை எழுதிய நம்மளுடைய சுந்தரனார் ஒருத்தர் மனோமணியத்தை எழுதியிருப்பாரு. அதுல இருந்து தான் நம்மளுடைய தாய்மொழி வாழ்த்தியான நீராறும் கடலொடுத்த அந்த தாய்மொழி வாழ்த்து பாடல் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஓகேங்களா. அடுத்து வந்து பொறுத்துக்க, ரொம்ப எளிமையான பொறுத்துக்க பாருங்களா, ஈஸியா பொருத்தலாம். வருத்தம் இல்லை, இது பொருத்தம் இல்லை. ஓகேங்களா. திராவிடர் இல்லம் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, திராவிடர் இல்லம். இல்லத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கும் அது மாதிரி திராவிடர் விடுதி இல்லத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நடந்தே போவோம். விடுதியில நம்ம இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கு, நடந்தே போவோம். அப்ப நடேசனார். திராவிடர் இல்லம் யாரு, நம்மளுடைய நடேசனார். ஓகேங்களா. திராவிடர் இதை எப்படி குறிக்கலாம் பாருங்க. 1 திராவிடர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1க்கு 4. ஓகேங்களா. தொழிலாளன் வரும். தொழிலாளன் பத்திரிகை பேர் என்னது, தொழிலாளன் சிங்கார வேலன். தொழிலாளன் சிங்காரன் வேலன். ஓகேங்களா. தொழிலாளன் சிங்கார வேலன். 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 3. ஓகேங்களா. தனித்தமிழ் இயக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஓகேங்களா. தமிழ் வாயத்தின் தந்தை மறைமலை அடிகள். அது என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா 3 சொல்லலாம். சீவிய சரித இயக்கம் யாருன்னா சீவிய சரிதம், ஒரு சுயசரிதை. யாருடையது, இரட்டைமலை சீனிவாசன். ஓகேங்களா. இரட்டைமலை சீனிவாசன் 1, 2. ஓகேங்களா. 4, 3, 1, 2. 4, 3, 1, 2 இருக்கு பாருங்க. 4, 3, 1, 2. ஸோ அதனால ஈஸியா அடிச்சிடலாம். செய் அல்லது செத்துமடி காந்தி சொன்னபடி. ஓகேங்களா. செய் அல்லது செத்துமடி காந்தி சொன்னபடி. அதிரடி சரவடி யார் என்ன சொன்னாலும் அதிகாலையில எழுந்து நீ படி. இந்த முழுக்க யாருடையது, நம்ம காந்தியுடையது தான். ஓகேங்களா. அதான் சொல்லியிருக்கேன், நான் சாங்கா சொல்லியிருக்கேன் பாரு. செய் அல்லது செத்துமடி காந்தி சொன்னபடி. செய் அல்லது செத்துமடி காந்தி சொன்னபடி. வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது அவருடைய ஃபேமஸான முழக்கம்
இல்ல 1942 ஆகஸ்ட் 8. தமிழ் மொழி ஒரு செம்மொழியாக தமிழ் மொழி ஒரு செம்மொழியாக தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்று முதல்ல சொன்னது யாரு? நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என இயற்பெயர் கொண்டவர் தான் இந்த பரிதிமார் கலைஞர். ஓகேங்களா? இதுதான் 14 அடி செயல வந்து முதல்ல தமிழ்ல அறிமுகப்படுத்த, அதாவது சானட் என்று சொல்ற இங்கிலீஷ்ல 14 அடி செயல வந்து முதல்ல தமிழ்ல அறிமுகப்படுத்துறது இந்த பரிதிமார் கலைஞர். அவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேங்களா? சூரிய நாராயண சாஸ்திரி. 1970 தாரங்கபாடியில ஒரு அச்சு கூடத்தை நிறுவனத்தினா சீகன் பால்கோ. தாரங்கபாடியில அச்சு நிறுவனத்தில் இருந்து யாரு? டென்மார்க்கை சேர்ந்த சீகன் பால்கோ. சீகன் பால்கோ இருக்காரு பாருங்க, சீகன் பார்கோ. ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு அச்சு கூடத்தை நிறுவிப்பாரு. கால்டுவேல் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? FWLES என்ன பண்ணிருப்பாருன்னா நம்மளுடைய புனித சார்ஜ் கோட்டையில கல்லூரி ஒண்ணு நிறுவிருப்பாரு. WLES. சிவை தாமோதரன் தான் பதிப்புலகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட நிறைய ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணி அதன் மூலயமா என்னது நம்மளுடைய தொல்காப்பியம் சரி, இலக்கண நூல்கள் தெரியும், வீர சோழியம் தெரியும், இந்த மாதிரி நூல்கள்லாம் பதித்து வெளியிட்டவர். கால்டுவேல் ராபர்ட் கால் ஒப்பிலக்கணத்தின் தந்தை. தென்னிந்தியாவின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபேமஸான ஆசிரியர்கள் அதுல இருக்காங்க. முதலில் அச்சரிய ஐரோப்பியர்கள் அல்லாத மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான். காடிலா என்ற ஒரு நூலு கூட அச்சரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சூப்பரான பொருத்தம். இதை தெரியாத இருக்கிறது ரொம்ப வருத்தம். அடுத்து இருக்கிறது என்னது? பொருத்தம். இதை தெரியாம இருக்கிறது ரொம்ப வருத்தம். ரொம்ப எளிமையான பொருத்தம். இதை தெரியாம இருக்கிறது ரொம்ப வருத்தம். சென்னை வாசி சங்கம் அப்படின்னு வந்தா என்ன பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா த டார்ச்சர் கமிஷன்ஸ். சென்னை வாசி சங்கம், சென்னை வாசியை டார்ச்சர் பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? சென்னை வாசி சங்கம் சித்திரவதை சங்கத்தை வந்து உருவாக்குறது. சென்னை வாசி எப்பன்னு தெரியும்? 1952. 1852 முடிஞ்சது. 62ல குளோஸ் ஆயிடுச்சு. சரி, ஈவேரா ராமசாமி அவர் என்னது? வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படாரு. வைக்கம் போராட்டம் 1924 வைக்கம் போராட்டம் கேரளாவில நடத்திருப்பாரு. சரி, வேதாரண்யத்தை யாரு? உப்பு சத்தியாகிரகம். வேதாரண்யம்னா உப்பு சத்தியாகிரகம் நம்ம ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும் தமிழ்நாட்டுல. ராஜாஜி. ஓகேங்களா? வேதாரண்யம் மட்டும் திருச்சி வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா? திருச்சி வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேங்களா? தாளமுத்து இந்திய எதிர்ப்பு மாநாட்டுல 1939, 37 to 39 இந்திய எதிர்ப்பு மாநாட்டு போது பாத்தீங்கன்னா தாளமுத்து வந்து இறந்திருப்பாரு. ஓகேங்களா? தாளமுத்து அங்க டெத்து. ஓகேங்களா? இந்த சேலத்துல நடந்திருக்கும் இந்திய எதிர்ப்பு மாநாடு. எங்க நடந்ததுன்னா சேலத்துல நடந்தது. பெரியார் வந்து தலைமை தங்கியிருப்பார். ஆனா இறந்தது யாரு? நம்மளுடைய தாளமுத்து தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கூற்றுகளை ஆராயுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கூற்று, ரொம்ப ஃபேமஸான கூற்று. பார்த்தா ஒரு பாக்ஸ் கரண்ட். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்திய யாரு? ஜார்ஜ் ஜோசப். நம்ம ஆல்ரெடி சொல்றோம். சென்னையில வந்து அன்னி பேசண்ட், மும்பையில வந்து திலகரே, அதே மாதிரி மதுரையில யாரு? நம்ம ஜார்ஜ் ஜோசப். மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப் அன்போடு ரோசாப்பூ துறை என்று அழைத்தனர். அப்ப கூற்று இரண்டுமே மிக 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 சரி. ஓகேங்களா? மிக மிக. அடுத்து போலாமா? சுயராஜ்யவாதி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீகண்டவர் சுயராஜ்யவாதி யாரு? சத்தியமூர்த்தி சுயராஜ்யவாதி தான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா கஸ்தூரி ரங்கன், சுப்பராயன், ஈவேறு பெரியாரு. இதுல வந்து பார்த்தோன்னா சுயராஜ்யவாதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈவேறு சுயராஜ்யவாதி யாருன்னு கேட்கிறாங்க. சத்தியமூர்த்தி தான் சுயராஜ்யவாதி. ஓகேங்களா? சுயராஜ்யவாதி வந்து பார்த்தோன்னா சத்தியமூர்த்தியும் சீனிவாசனர் 2 பேருமே சுயராஜ்யவாதியா இருப்பாங்க. ஓகேங்களா? அங்க யார் 2 பேர் இருப்பாங்க? நம்ம CR தாஸும் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரி 1 உருவாக்கிருப்பாங்க. இங்க தமிழகத்துல சுயராஜ்யவாதி யாரு பார்த்தோன்னா நம்மளுடைய சத்தியமூர்த்தியும் சீனிவாசனாரும் 2 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்க நடந்தது? சொல்ல நல்லா கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். நம்மளுடைய சேலத்துல நடந்தது. இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்க நடந்தது? சேலத்துல நடந்தது. அதுல நம்மளுடைய தாளமுத்து டெத் ஆயிட்டாரு. சோ ஓகேங்களா? 1939 ஆண்டுல நடந்திருக்கும் சேலத்துல நம்மளுடைய தாளமுத்து சிறுபாய் ஈவேறு பெரியாருடைய தலைமையில இந்த எதிர்ப்பு மாநாடு நடந்திருக்கும். ஓகேங்களா? 1942 வெள்ளையின வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யாரு? வெள்ளையின வெளியேறும் இயக்கம் தொடங்குது. வெளியேறு லின் லித்கோ பிரபு. நீ லின் லித் நிக்காத, ஓடி போயிடு. கோ லின் லித்தோ. வெள்ளையின வெளியேறினது லின் லித்தோகோ பிரபு. லின் லித்தோகோ பிரபு. நீ ஒண்ணு இருக்க வேணாம், வெளியே போ அப்படின்னு சொன்னது கோ. லின் லித்தோகோ. வெள்ளையனே நீ இனிமே இருக்க வேணாம், நின்னது போதும், போ. லின் லித்தோகோ. வெள்ளையனே வெளியே போ அப்படின்னு சொன்னது லின் லித்தோகோ பிரபுடைய காலகட்டத்தில் தான் நம்ம இந்தியாவில சொன்னோம். இதுலதான் செய் அல்லது சேர்த்தும்படி என்று சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அடுத்து முக்கியமான வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய உஷா மேத்தா. ஓகேங்களா? உஷா மேத்தா என்பவர் தான் என்ன பண்ணிருக்காங்க? உஷா மேத்தா ரொம்ப கெத்தா சொல்லியிருக்காங்க. உஷா மேத்தா ரொம்ப கெத்தா சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல வானொலி ரகசிய திரைமறை வழியா இருந்தது கெத்தா சொன்னது யாரு? உஷா மேத்தா. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் முதல் முறையாக மே தினத்தை கொண்டாடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிங்கார வேலன் தொழிலாளன். சிங்கார வேலன் தொழிலாளன். ஓகேங்களா. இவர் தான் மே தினத்தை முதல்ல என்ன பண்ணிருப்பாரு? முடிச்சிருப்பாரு. எம்என் ராய் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொது உடைமை கட்சியை உருவாக்கி இருப்பாரு 1920. எம்.சி. ராஜா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவங்க முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதிநிதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எம்.சி. ராஜா. ஓகேங்களா. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதல் முறையாக நான் சொன்ன சென்னை வகுப்புல மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட முதல் சட்ட மேலவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? நம்மளுடைய சி.எம். ராஜா அவர்களுக்கு தான் சட்டமன்றத்தை. இரட்டைமலை சீனிவாசன் யாருன்னா இவரை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன். முதல் மற்றும் 2 வட்டமேச மாநாடு. வட்டமேச மாநாடுல பாத்தீங்கன்னா அம்பேத்கருடன் தேர்ந்தெடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூனா ஒப்பந்தத்திலையும் அம்பேத்கரோட கையெழுத்து விட்டு இருப்பாரு நம்மளுடைய இரட்டைமலை சீனிவாசனார். இது மட்டும் இல்லாம ஆதி மகாஜன சபையை ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியிருப்பாரு 1893. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி கேட்டது டிஎன்பிசில நம்ம எஸ்ஏ எக்ஸாம்லயும் கேட்ட கொஸ்டின். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்னும் நூல் ஆசிரியர். ஓகேங்களா. இது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பகத்சிங். நான் ஏன் நாத்திகனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்மளுடைய பகத்சிங் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. பகத்சிங். அரசியலமைப்பு குறிக்கோள் தீர்மானம் யாரு? நம்ம மோதிலால் நேரு. அவருடைய அப்பா தான் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. ஆனா ஆன்சர் மோதிலால் நேரு. ஓகேங்களா. ராஜேந்திர பிரசாத் யாருன்னு பார்த்தோம்னா முதல் ஜனாதிபதி, முதல் பிரதமர் நம்ம ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. சோ அதை நாம கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. சோ ஓகேங்களா. ஆந்திரா மாநில கோரிக்கையினை முதலில் பாத்தீங்கன்னா எழுப்பியவர் யாருன்னா நம்மளுடைய பட்டாபி சீதாராமன். ஓகேங்களா. அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? ஆந்திராவுடைய கோரிக்கையை கேட்டிருப்பாரு. ஆந்திராவுடைய மாநிலமா முதல்ல ஒன்றும் பட்டாபி. அதனால அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா மாநில சீரமைப்பு 1956 முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சூப்பர். நெக்ஸ்ட், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9 1946 ஆரம்பிச்சிருக்கோம். டிசம்பர் 9 எல்லாரும் டீசெண்டா போட்டாங்க சைனு. டிசம்பர் 9 எல்லாரும் டீசெண்டா போட்டாங்க சைனு. முதல் கூட்டம் நடைபெற்றது. ஓகேங்களா. அந்த கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா தலைவரா யாரு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்கிறாங்க. சோ ஓகேங்களா. அந்த கூட்டத்துக்கு முதல் தலைவரா நடைபெற்றது இல்லை. அதுக்கு யார் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா ராஜேந்திர பிரசாத். ஆனா நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். ஆனா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னா நம்ம சச்சின் ஆனந்த சின்ஹா. சச்சின் என்னது மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு தற்காலிக தலைவராக தான் இருந்தாரு. சச்சின் என்னது மும்பை அணியில ஒரு தற்காலிக. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோஹித் சர்மா நிரந்தர தலைவரானார். அந்த மாதிரி பார்த்தோன்னா தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹா இருந்தாரு. நிரந்தர தலைவர் நம்ம ராஜேந்திர பிரசாத். அவருக்கு துணையா இருந்தவர் கிருஷ்ணமுகம், அதாவது கிருஷ்ண ஆச்சாரியா முகர்ஜி. இவங்க 2 பேருமே இருந்தாங்க. ஓகேங்களா. சூப்பர். அடுத்து பாருங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது எங்கன்னு பார்த்தா ஒரு பாக்ஸ் கிரெடிட் 10th கொடுத்திருப்பாங்க. மாநில மறுசீரமைப்பு தமிழ்நாட்டு லெசன்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அது நல்லா பாருங்க. 1956 முதல் மாநிலமா நம்ம ஆந்திரா நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், நம்ம இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மையாளர் தெரிஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதன்மை சிற்பி நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதுல முதன்மை சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு தான். அவருடைய தந்தை மோதிலால் நேரு அல்ல. முதல் ஜனாதிபதி தான் நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பில் முதலாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா எப்போது மேற்கொள்ளப்பட்டது? முதலாவது சட்ட திருத்தம் எப்பனா 51 தான். இந்திய அரசியல் முதலாவது சட்ட திருத்தம் 1951 முதல் 51. ஓகேங்களா. 151. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ உருவாக்கப்படுது? தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் அது எப்போ உருவாக்கப்படுதுன்னா அதுவும் 1951 தான் உருவாக்கப்படுது. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் உருவாக்கப்படுது. மகாத்மா காந்தி எத்தனை நாட்கள் அந்த வேலை வாய்ப்பு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை தான். மகாத்மாதி தேசிய ஊரக வேலை வாய்ப்புனா இந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஆரம்பிக்கப்படுது. 100 நாள் வேலை திட்டம் தான். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்பனா 1945. டாடா 1945 அடிப்படை பாத்தீங்கன்னா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது நிறுவனப்பட்டதுன்னா 1945. சரி, ஓகே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. 5 ஆண்டு திட்டத்தை பத்தி 1951 முதல் 5 ஆண்டு திட்டம் ஆரம்பிச்சு
2012 12வது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அதோடைய கால வரையறை வந்து 12 to 17 தான். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா மோடிஜி வந்து 2014 வரும்போது அதனால வந்து இனிமே ஐந்தாண்டு திட்டம் வேணும்னு வச்சுட்டு நிதி ஆயோகம் கொண்டு வரப்பட்டது. மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா, அது 12வது ஐந்தாண்டு திட்டம் 12ல ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, 2012 ஆரம்பிச்சது தான் 12வது ஐந்தாண்டு திட்டம். 2012 ஆரம்பிச்சது தான் என்னது 2வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, போர்க்களத்தில் ஆணிரையை கவரும் சண்டைகளில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடப்படுற கல்லு தான் நடுக்கல். நடப்படுற கல்லு தான் என்னது நடுக்கல். போர்ல வீரமரணம் அடைந்தவர்களுக்கு நடப்படுற கல்லு தான் என்னது நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நடப்படுற கல்லு நடுக்கல்லு. ரோமானிய நாணயம் எங்க கண்டறியப்படுனா அரிக்கமேடு. ஓகேங்களா, ரோமன் ரிட்ஜ் வந்து அப்படியே பைட் அடிச்சாலே போதும், டபுள் டேபிள் அப்படியே உடம்பெல்லாம் ஃபுல் அரிக்கும். அப்ப ரோமானிய நாணயங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்ட இடம் என்ன பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு. ரோமன் ரிட்ஜ் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம டபுள் டேபிள் வந்து உடம்பெல்லாம் அரிக்குமா, அரிக்கமேடு. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கீவேர்டு. வில்லும் அம்பும் டேஸ்களில் இலச்சினை ஆகும். வில்லும் அம்பும் சேர்வதே இல்லை. அப்ப சேரர்களுடைய இலச்சினை. ஓகேங்களா, வில்லும் அம்பும் சேர்வதே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர்களுடைய இதுதான். ஓகேங்களா, அப்ப வில்லம்பு யாருடையது சேரர்களுடையது. வில்லம்புனாலே யாருக்குரியது நம்மளுடைய சேரர்களுடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, சோயர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு ஏது அப்படின்னு பார்த்தோம்னா சோயர்கள் பற்றி நிறைய புதுசா புத்தகத்துல சொல்றாங்களாம், புழுகுறாங்களாம். புலகூர் சோயரை பத்தி நிறைய பேர் புழுகுறாங்களாம். அதான் புகழூர் நிறைய புகழறாங்களாம். அதனால புகழூர் சோயரை பத்தி நிறைய பேர் புகைந்து பேசுறாங்க, புழுகுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோயரை பத்தி புகழூர் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திரகுப்தர் மாதிரி எந்த மதத்தினை ஆதரித்தார் அப்படின்னு கேக்குறாங்க. சந்திரகுப்தர் மௌரியர் வந்து எந்த மதத்தை ஆதரிச்சாருன்னா சமண மதத்தை.